அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவுல யூனிட் 1 எஜுகேஷன் மெத்தடாலஜில வுட்ஸ் அறிக்கை அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இது குறிப்பாக பிரிட்டிஷ் அரசால் அமைக்கப்பட்ட இந்திய கல்வியினுடைய ஒரு மகா சாசனம் என்று சொல்லக்கூடிய இந்திய கல்வி திட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படையாக இது இருந்தது அப்படின்றத பத்தி கடந்த பதிவுல நம்ம பார்த்தோம். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த ஒவ்வொரு கமிஷன்லயுமே சொல்லப்படக்கூடிய அத்தனை அறிக்கையினுடைய ரிப்போர்ட்டையும் அரசு செயல்படுத்தாது. ஆனால் அதுல ஒரு குறிப்பிட்ட முக்கியமான செயல்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியதை மட்டும்தான் அவங்க செயல்படுத்துவாங்க. ஆனா நீங்க பல்வேறு விதமான எஜுகேஷன் கமிட்டிஸ் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கமிட்டிக்குமே ஒரு சிறப்பு இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளா ஏஎல் முதலியாருடைய கமிஷன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்கூலை தொடங்கணும் அப்படின்ற கான்செப்டே அவங்க சொல்லுவாங்க. இப்படி நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும் அல்லது கல்வி தொடர்புடைய அமைக்கப்பட்ட எல்லா குழுக்களுடைய தகவலுமே நீங்க பாத்தி அப்படின்னா பொதுவாகவே எல்லா குழுக்களுமே பொதுவான சில விஷயங்களை பதிவிடுவாங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கல்வியினுடைய நிலைகள் என்று சொல்லும் போது அவங்க ஆரம்ப கல்விக்கு எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும், முன்னேற்றம் செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை கல்விக்கு எப்படி கொடுக்குறாங்க, அடுத்து மேல்நிலை கல்விக்கு எப்படி என்னென்ன செயல்பாட்டுகள் எல்லாம் அரசு மேற்கொள்ளணுன்ற அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. அதே மாதிரி பல்கலைக்கழகங்களை அப்ப கல்வி தொடர்புடைய அமைக்கப்பட்ட குழுக்கள் எல்லாமே ஆரம்ப கல்வியிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய கமிட்டிஸ்ல அந்த பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குழுக்கள்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒண்ணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும், இல்ல டிஃபரெண்டா இப்ப மேல்நிலை கல்வி வரைக்கும் நம்ம தொழிற்கல்வியை பேஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா இந்திய நாடு என்பது ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு, உற்பத்தியை மையமாக கொண்ட ஒரு நாடாக இருக்கிறதுனால அப்ப மாணவர்கள் கல்வி நிலையங்கள்ல இருந்து, அதுவும் உயர்கல்வி வருவதற்கு முன்னாலே மேல்நிலை கல்வியிலே அவங்க தொழில் சார்ந்த கல்வியை பயிலும் போது அந்த கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் எதிர்காலத்துல அங்க பெற்ற அந்த ஸ்கில் ஓரியன்ட் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்கல்வி இருக்கு, அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றத எல்லா கமிட்டிஸுமே சொல்றாங்க. அதே மாதிரி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்ஜினலைஸ் பீப்புள் என்று பின்தங்கிய மக்களுக்கான உதவிகள், மலைவாழ் மக்களா இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸா இருக்கட்டும், இவங்களை கல்வியில முன்னேற்றம் கொண்டு வரணும்ன்ற இம்பார்ட்டன்ஸ் எல்லா கமிட்டி அறிக்கையிலுமே அவங்க இதை முன்னுதாரணமா வைப்பாங்க. அப்புறம் கல்வி நிலையங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது என்ன விதமான திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாம நம்ம எதையுமே செயல்படுத்த முடியாது. அப்ப தேவையான வகுப்பறைகள் இருக்கணும். இன்னைக்கு எஸ்எஸ்சி என்று சொல்ல சர்வ சிக்ஷா அபியான் இருக்கட்டும், அது முடிஞ்சிச்சு ஸ்கீம். அடுத்து ஆர்எம்எஸ்சி, அதை தொடர்ந்து ஆர்எம்எஸ்சி ஸ்கீம் இடைநிலை கல்விக்கான இதுல பார்த்தோன்னா ராஷ்டிரிய மத்மிக் சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய இடைநிலை கல்வியினுடைய மேம்பாட்டிற்கான, அதாவது சிக்ஷா அபியான்றது சர்வ சிக்ஷா அபியான்றது அப் டு நடுநிலை பள்ளிகள் வரைக்கும், அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்குமான ஒரு திட்டம். அதுல இம்பார்ட்டன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, ஆசிரியருக்கான பயிற்சி அளிக்கிறது, அதனுடைய கல்வி மேம்பாட்டு தரத்தை உயர்த்துறது, அதுதான். அப்ப அது முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆர்எம்எஸ்சி. அதுக்கும் என்ன அப்படின்னா இடைநிலை கல்வி, அதாவது இங்க இருந்து முடிச்சு வந்தவங்க எல்லாமே இடைநிலை கல்விக்கு வருவாங்க. அவங்கள தக்க வைக்கணும், அவங்களுக்கு தேவையான அந்த குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டியுமே சொல்றாங்க. அப்ப ஹண்டர் கமிஷன் எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வுட்ஸ் அறிக்கையை அரசு செயல்படுத்தணும் திட்டம் கொடுக்குறாங்க. ஆனா வுட்ஸ் அறிக்கையை என்ன பண்றாங்க, அரசு எப்படி செயல்படுத்தாங்க, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல அது அப்ரூவல் பண்ணப்பட்டு கொடுத்தாலும் கூட அவங்க முக்கியமான கவனம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் எதுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பல்கலைக்கழகங்கள் உயர்நிலை அந்த நிலையிலே தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆரம்ப கல்விக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா திட்டம் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்த சொல்லியாச்சு, ஆனா செயல்படுத்துவதில் அங்க ஒரு ஷார்டேஜ் இருக்கு, அதை சரியா செயல்படுத்தல. அப்ப அதுல என்னென்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகளை எல்லாம் களையணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஹண்டர் கமிஷன் வுட்ஸ் அறிக்கையினுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், நீட்சி அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய நீட்சியாக தான் இந்த ஹண்டர் கமிஷன் அமைக்கிறாங்க. அப்ப இந்த ஹண்டர் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க குறிப்பா 3 விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஒண்ணு ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, பெண்களுக்கான கல்வி. இந்த 3 விஷயத்தையுமே இவங்க என்ஷூர் பண்றாங்க, இவங்க இந்த கமிஷன். அதே மாதிரி
அந்த உட்சரிக்கையில் இருக்கக்கூடிய குறைகளை களைஞ்சு அதனுடைய விளைவுகளை ஆராய்வது அடிப்படையிலேயே இந்த கமிட்டியை வந்து பிரேம் பண்றாங்க. ஹண்டர் கமிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சர் வில்லியம் ஹண்டர் அப்படின்ற தலைமையில தான் 1882 இதை கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹண்டர் கமிஷன் அப்படின்றது வந்து இந்திய கல்வி கமிஷன், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அழைக்கப்படக்கூடிய அளவுல அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது 1882 வந்து பார்த்தோம்னா சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில தான் இதை அமைக்கிறாங்க. இதனுடைய முதன்மையான நோக்கம் நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். இது வந்து உட்சரிக்கையினுடைய விளைவுகளை ஆராய்வதற்கும் அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளை களைவதற்குமான ஒரு கமிட்டியா தான் இதை ஃப்ரேம் பண்றாங்க ஆக்சுவலா. ஆனா அவங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உயர்கல்விக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதனோட வளர்ச்சி கிடையாது. அப்ப அடித்தட்டு மக்களுக்கும் போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், எல்லா மக்களுக்கும் கல்வி போகணும் அப்படின்னா ஆரம்ப கல்வி என்பது முக்கியம். ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வரணும் அப்படின்னா ஆரம்ப கல்வி வரும்போது அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது அவங்களுடைய நிலை வந்து அதிகபட்சமான மேன்மையை அடைய வைக்க முடியும். அப்ப இதனுடைய நோக்கம் என்பது வந்து ஃபர்ஸ்ட் என்ன, இதனுடைய நோக்கம், இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து இந்தியாவுல எஜுகேஷனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல ஆய்வு செய்யுது. ஆனா உட்சரிக்கை வந்து செயல்படுத்த சொல்லியாச்சு. ஆனா செயல்படுத்து கிட்டத்தட்ட அது வந்து 1854 ஜூலை 19 சப்மிட் பண்ணி செயல்படுத்த சொல்லியாச்சு, பாராளுமன்றத்தில் அப்ரூவ் கொடுத்தாங்க. ஆனா 1882வது வருஷம் பார்க்கும்போதுதான் இந்த கமிட்டியை ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப இவங்க வந்து இந்திய கல்வி அமைப்பினுடைய இப்ப ஏற்கனவே ஒரு கமிட்டியை நம்ம ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கோம், அதனால என்ன விளைவுகள் வருது அப்படின்றது பார்க்கணும். அப்ப இன்னைக்கு வந்து அந்த சிஸ்டம் அப்ளை பண்ண பிறகு கல்வியினுடைய அந்த நிலை எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வினா. அதாவது ஹண்டர் கமிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய கல்வி அமைப்பினுடைய நிலைமையை ஆய்வு செய்தல், ஃபர்ஸ்ட் ஆய்வு செய்யணும். அதுக்கடுத்து அடுத்து பிரைமரி எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வி மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை வழங்குவதா. அப்ப இது வந்து பல்கலைக்கழகங்களுக்கு பரிந்துரை வழங்குவதெல்லாம் இது முக்கியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து அந்த கமிஷன் பல்கலைக்கழகத்துக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வி மேம்பாட்டிற்கான பரிந்துரைகளை வழங்குவது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான பிரைமரி எய்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதன்மையான நோக்கம் என்பது இந்த ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வந்து இந்திய கல்வியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு, கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்வது மட்டுமல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையில வந்து ஆரம்ப கல்வியும் 2ஆம் நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த இடைநிலை கல்வியையும் மேம்பாடு செய்வதற்கான பரிந்துரைகளை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கமிட்டியே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கமிட்டியில மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் வந்து அதுக்கு 7 பேர் இருந்திருக்காங்க. அதுல இந்தியர்களும் இருக்கிறாங்க. இந்தியர்களும் அந்த கமிட்டியில கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட கமிட்டியில இருக்கிறாங்க. ஸோ 1882ஆம் ஆண்டு ஹண்டர் கமிஷன் சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில இருந்தது. அப்போது இந்தியாவினுடைய வைசியராயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பன் பிரபு. ஏன்னா ரிப்பன் பிரபுவால் வந்து கல்வி சீர்திருத்தத்திற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறாங்க. கமிட்டி எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது அது எந்த ஆண்டு அந்த கமிட்டி அவர் உருவாக்குனாரு அப்படின்றதையும் கேட்கலாம். இல்ல அது என்ன கமிட்டியை உருவாக்குனாரு அப்படின்றது. அப்ப ரிப்பன் பிரபு அப்போதைய வைசியராயர் வந்து ரிப்பன் பிரபுவால் நியமிக்கப்பட்டதான் இந்த ஹண்டர் கமிஷன் 1882 அமைக்கிறார். எதுக்காக அமைக்கிறாங்க? கல்வியினுடைய இந்திய அமைப்பினுடைய கல்வி அமைப்பை சீர்திருத்தம் செய்வதற்காக, ரிஃபார்ம் பண்ணுவதற்காக இந்த கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான பாயிண்டா நீங்க நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 1882ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி என்ன பண்றாங்க, ஜெனரல் கல்வி கவுன்சில் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, அப்ப ரிப்பன் பிரபுட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா என்ன கோரிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வியினுடைய சீர்திருத்தம் குறித்தான கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இந்த ஆணையம் அமைக்கப்படுது. இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அது செயல்படுது. வேட்டையாடும் ஆணையம் அப்படியே அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுது. அதுதான் வந்து கமிஷனை உருவாக்குறாங்க. அப்ப சார் வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு இந்திய சிவில் சர்வீஸ் அதிகாரி. இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ் அதிகாரி. அது மட்டும் இல்லாம அப்போதைக்கு வரக்கூடிய வைஸ்ராய்க்கு வந்து ஒரு நிர்வாக குழு வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து அந்த நிர்வாகம் செய்வதற்கான கமிட்டிஸ் இருப்பாங்க. அதுல ஒரு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கிறார். யாரு? ஹண்டர், சார் வில்லியம் ஹண்டர். அவருடைய தலைமையில தான் இதை பிளே பண்றாங்க. அப்ப இதனுடைய முக்கியமான நோக்கம் மறுபடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கல்வி நிலைமையை ஆராய்வது. அதுக்கு பின்னாடி என்ன பண்றது, ஆரம்ப கல்விக்கு இடைநிலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான பரிந்துரைகளை நீங்க கொடுக்கணுன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது திரும்ப நம்ம அதே இது பார்ப்போம்.
இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய கல்வியுடைய பல்வேறு அம்சங்களை கவனியுங்க. இப்ப இருக்கக்கூடிய அதாவது பிரசன்ட் கரண்டினுடைய ஸ்டேட்டஸை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆராயணும் அப்படின்றது தான் முதல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கமிட்டியில நீங்க முதல்ல வந்து இப்ப கல்வியில இந்தியாவுல என்ன விதமான அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கவனிங்க. கவனிச்சுட்டு ஆரம்ப கல்வியில் குறிப்பாக கவனிச்சு நீங்க வந்து உங்க அறிக்கை வந்து ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்த 1854 உட்ஸ் டெஸ்பாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த அமர்வுல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த உட்ஸ் டெஸ்பாட்ச் வந்து செயல்படுத்தப்படுவதற்கான விசாரித்து அதன் விளைவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை பரிந்துரைக்கும். அப்ப அதனுடைய விளைவு எஃபெக்ட் இருக்கா இல்லையா, அந்த கமிட்டியினுடைய அறிக்கை அரசு செயல்படுத்த கொடுத்தாச்சு, அதை செயல்படுத்துறாங்களா செயல்படுத்தலையா, அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத அதையும் ஆராய்ஞ்சு அதற்கான அதை மேம்படுத்துவது, ஒருவேளை அதுல ஏதாவது டிராபேக் இருக்கு அப்படின்னா அதை ரெக்டிபிகேஷன் பண்ணி மறுபடியும் அதற்கு அதை மேம்படுத்துவதற்கான வழிகளை நீங்க செய்யுங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ரைட். இது கூடுதலான ஒரு தகவல் தான். அடுத்து இந்த கமிஷனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தா மொத்தம் 7 பேர் கொண்ட கமிட்டியா இவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே வைஸ்ராயனுடைய நிர்வாக குழுவுக்கு வந்து உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் அப்போதைய வந்து சிவில் அந்த பொறுப்பு வைக்கக்கூடிய இந்திய அந்த சிவில் பொறுப்பு வைக்கக்கூடிய ஹண்டர் தான் இதுக்கு தலைமை வைக்கிறாரு. அப்ப கமிஷன் தலைவராக சர் வில்லியம் ஹண்டர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் தலைமை. அது போக உறுப்பினர்கள் நியமிக்கிறாங்க. உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அந்த கமிட்டியில எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர் இருந்தாங்க, இன்க்ளூடிங் இந்த இந்தியரையும் அந்த கமிட்டியில் வைக்கிறாங்க. ஏன்னா இது பிரிட்டிஷ்டால் அமைக்கப்படக்கூடிய ஒரு கமிட்டி. கமிஷனில் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இந்தியர்களும் சேர்ந்து பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இணைந்தனர். அடுத்து வந்து ஆய்வுத்துறை. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஏற்கனவே உட்ஸ் டெஸ்பர்ஸ்ல சொல்லப்பட்டதெல்லாம் செயல்படுத்திருக்காங்களான்றதையும் ஆய்வு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அதை எப்படி அதை ரெக்டிவேஷன் பண்ணலாம்ன்ற சொல்றாங்கன்னா, அப்ப அந்த கமிஷன் இந்தியாவில் பல பகுதிகளில் சென்று வந்து கல்வியினுடைய நிலையை ஆய்வு செய்தது. அப்படி 3 பிரிவா பிரிஞ்சுக்கிட்டாங்க. தலைமை, அதுக்கடுத்து அதுக்கு உறுப்பினர்கள், அப்புறம் ஆய்வுத்துறை அப்படின்னு வச்சுட்டு அவங்க வந்து எல்லா நாடுகளுடைய பல்வேறு பகுதிகளில் இங்க என்ன சொன்ன மாதிரிக்கே இந்தியாவுடைய கல்வியினுடைய பல்வேறு அம்சங்களை கவனியுங்கள் அப்படின்ற கவனிப்பதற்காக தான் இந்த ஆய்வு துறை அப்படின்னு ஒரு கமிட்டியை வச்சு அவங்க போய் சுத்தி பாக்குறாங்க எல்லாத்தையும். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்போதைய நிலைமை என்ன, இவங்க போய் இந்த கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த நிலையில போய் அந்த ஆய்வு செய்யும் போது அதனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா நாடுகள்ல பல பகுதிகளில் போய் இந்தியாவில் ஆய்வு செய்யறாங்க. அப்ப 1882 ஆண்டுக்கு முன்பான பிரிட்டிஷ் அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக மேம்பாட்டில் தான் கவனம் செலுத்து. அப்ப இங்க போய் எல்லா இடத்துலயும் ஆய்வு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹண்டர் கமிஷனுடைய அந்த ஆய்வுத்துறை இருக்காங்க பத்தியில அவங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் நாங்க ஆய்வு செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா எல்லாத்துலயும் வந்து உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்கும் அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டியினுடைய கல்வியினுடைய மேம்பாட்டுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கவனம் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்ப கல்வி, பெண் கல்வி மற்றும் மொத்த மக்களுக்கான கல்வி வழங்குதல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆரம்ப கல்வி பிரைமரி எஜுகேஷன் கிடையாது, தொடக்க கல்வி கிடையாது, பெண்களுக்கான கல்வியும் மறுக்கப்படுது. மொத்த மக்களுக்கான கல்வி அதாவது பொது கல்வின்னு சொல்லக்கூடிய பொது கல்வி என்னன்னா அனைத்து மக்களுக்குமான கல்வி போகணும், அதுதான் முக்கியமானது. அப்ப அதுவும் கிடையாது, இந்த ரெண்டுமே எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரைமரி, அதே மாதிரி விமன் எஜுகேஷன் அண்ட் ஜெனரல் மக்களுக்கான பொதுமக்களுக்கான கல்வி வழங்குதல் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1854 ஏற்கனவே உட்ஸ் டிஸ்பேட்ச் அமைக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய மேம்பாட்டுக்கான அடித்தளத்தில் அமைத்தலும் ஆரம்ப கல்வியில் போதிய கவனம் அளிக்கவில்லை. ஆனா கல்வி மேம்பாட்டுக்கான அடித்தளத்தை அமைக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுல வந்து, ஏன்னா அதை நம்ம மகாசாசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய இருந்திருக்கு அப்படின்னா, அப்ப கல்வியுடைய வளர்ச்சியில அதனுடைய பங்கு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அப்படி அடித்தளத்தை அமைப்பதற்கான ஒரு அறிக்கையாக உட்ஸ் அறிக்கை இருந்தாலும் கூட, ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டு இருந்தும் கூட, ஆனா ஆரம்ப கல்விக்கு போதிய கவனம் அளிக்கப்படவில்லை. அதுதான் அப்போதைய நிலைமை. அந்த நிலைமை ஆராயணும். சரியா? அப்ப ஆரம்பிச்ச பிறகு அவங்க சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பரிந்துரைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஆனா நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல வரும்போது வந்து பிஜிடிஆர்வை பொறுத்தளவு வந்து ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்விக்கு இவங்க என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்றத நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா வந்து முக்கிய பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தபோது ஒரு ஆரம்ப கல்வி. ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணும் போதே வந்து நீங்க வந்து ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்க நிலைமை ஆராய்ங்க, ஆரம்ப கல்வி இடைநிலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன். அப்ப வந்து இந்தியாவுல இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் அமைக்கப்பட்ட கமிட்டியில பார்த்தோம் அப்படின்னா, இல்ல ரிப்பன் பிரபுவால் அமைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கான அந்த கமிட்டியில பார்த்தோம் அப்படின்னா என்ன முதன்மையான ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்ப கல்வி, பெண் கல்வி, பொதுமக்களுக்கான கல்வியை ரீச் பண்ணணும் அப்படின்றதான்.
அப்ப கிராமப்புறங்களில் ஆரம்ப கல்வியை விரிவுபடுத்த அரசும் தனியாரும் இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப ஆரம்ப கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பரிந்துரை கொடுத்திருக்காங்க? நீங்க கிராமப்புறங்கள்ல ரூரல் பீப்புள்ஸ் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வியை ஆரம்ப கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப காசியஸா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த கமிட்டில என்ன சொல்றாங்க பாருங்க அறிக்கையில, கிராமப்புறங்களில் ஆரம்ப கல்வியை விரிவுபடுத்த அரசும் தனியாரும் ஒன்றிணைந்து முயற்சிகள் ரெண்டு பேரும் தனியார் பிரைவேட்டும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுக்கணும். இப்ப எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னது ஃபண்டட் பை தி கவர்மெண்ட். சேலரி யார் கொடுப்பா? கவர்மெண்ட்ல இருந்து தான் கொடுப்பாங்க. ஆனா பட் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பு என்பது அந்த தனிப்பட்ட ஒரு தனியார் தான் அதை நிர்வகிப்பாங்க. கல்வியை நலிவடைந்த சமூகங்களுக்கு எளிமையாக அணுகக்கூடியதாக மாற்ற வேண்டும். அது குறிப்பா எதுல சொல்றாங்க? ஆரம்ப கல்வியை வந்து கல்வி யாருக்கு ரொம்ப போகணும் அப்படின்னா நலிவடைந்த சமூகங்கள் சொல்றாங்க. பின்தங்கிய மார்ஜினலைஸ்டு பீப்புள், மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அதை வந்து எளிமையாக அணுகக்கூடியதாக அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க கல்வியில வந்து பிரைமரியை கொண்டு வர்றது முக்கியம் இல்லை. ஆனா ஒரு ஏழை மாணவர்களுக்கு கூட அடித்தட்டுல, சமுதாயத்தினுடைய அடித்தட்டுல பின்தங்கிய பகுதி, பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து அந்த மாணவன் அந்த கல்வியை போய் பெறுவதற்கான ஒரு எளிமையான ஒரு அணுகல் அப்படின்ற அந்த அக்சஸ் பண்ணக்கூடியதை வைக்கணும் அப்படின்றத மாற்ற வேண்டும், அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து உள்ளூர் மொழிகளில் கற்பித்தலுக்கான முக்கியத்துவம் வழங்க. பிரைமரியை பொறுத்தவரை அவங்க தெளிவாவே அந்த கமிட்டி வந்து நீங்க உட்சரிகையா இருக்கட்டும் அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ளூர் மொழிகள்ல கற்பீங்க, உயர்நிலைக்கு வரும்போது மட்டும் நீங்க ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உள்ளூர் மொழிகள் அப்படின்னா அது உள்ளூர் மொழிகள் சொல்லலாம், வட்டார மொழிகள் சொல்லலாம், ரீஜனல் லாங்குவேஜஸ் சொல்லலாம். ஏன்னா அந்தந்த மாநிலங்களுக்கான மொழிகள் இருக்கு. அந்த மொழிகள் தான் பிராந்திய மொழிகள்னு கூட நம்ம அதை சொல்லலாம். அடுத்து பெண் கல்வி. அப்ப ஆரம்ப கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா பெண் கல்விக்கான முக்கியத்துவம். பெண் கல்வி அப்படின் போது பெண் கல்வியை ஊக்குவிக்க சிறப்பு திட்டங்களை உருவாக்கும். ஏன்னா பெண்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா இப்ப அந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 1882 அந்த ஆண்டுகள்ல பார்க்கும்போது பெண்கள் வந்து ஒரு குடும்பம் அப்படின்ற அந்த அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு பாரதி சொன்னான். பாரதி வந்து அதை உடைச்சார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்ல அந்த நிலையை மாத்தி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு தேவை என்பதை வந்து அந்த பாரதி வந்து ரொம்ப அதிகமாவே சொல்லியிருப்பார். அப்ப அந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது அப்ப பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப பெண்களை கல்வியில கொண்டு வரணும் அப்படின்னாவே அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். பெண்களை படிக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா இப்பவே நீங்க சமூகத்துல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம். ஹை டெக்னாலஜிக்கல் இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் கூட நீங்க பேப்பர் எல்லாம் பாருங்க, குழந்தை திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவோம். இல்லைன்னா இப்போ குழந்தை திருமணத்துக்கு வந்து அவங்க போய் அந்த அந்த அலுவலர்கள் வந்து அந்த சமூக நிர்வாக அலுவலர்கள் போய் அதை தடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்ப இன்னும் வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வின்றது தேவை கிடையாது. அது ஒரு மெச்சூரிட்டினா அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதான் இன்னும் நிறைய கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்கு. சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட அந்த சட்டங்களை செயல்படுத்தக்கூடியதுல ரொம்ப சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப பெண் கல்விய அந்த ஆண்டுல அப்ப மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய எண்ணம் வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜில இருக்கக்கூடிய மக்களே இந்த மாதிரி வந்து பெண் பெண் கல்வி, பெண் அப்படின்றது படிக்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷனோட போதும் அப்படின்றத நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், விளக்கம் சொல்லணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஏன்னா வந்து அவங்கவுங்க இப்ப நான் கல்வித்துல கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கிறேன். அப்ப இந்த 20 ஆண்டு காலகட்டத்துல அரசு பணியில நான் இருக்கிறேன். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒண்ணுதான் பெண் கல்வி அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஹையர் எஜுகேஷனுடைய என்ரோல்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தோம்னா நீங்க அப்பர் பிரைமரியில இருந்து இடைநிலை கல்விக்கு வரும்போது கூட ஓரளவுக்கு பெண்களுடைய அந்த ஆவரேஜ் வந்து இருக்கும். அடுத்து மேல்நிலை கல்விக்கு வரும்போது பாருங்க என்ரோல்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அடுத்து மேல்நிலை கல்வி இருந்து உயர்கல்விக்கு வரக்கூடிய பெண்களை பாருங்க அதுக்கடுத்து நிறைய ரெடியூஸ். நிறைய பெண்கள் வந்து திருமணம் ஆன பிறகு வந்து படிக்க வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கல்லூரி படிக்கும் போதே திருமணம் ஆகிதான் வருவாங்க. அந்த இல்ல கல்லூரி படிச்சு திருமணம் ஆயிட்டு குழந்தையோட வரக்கூடியவங்க இருப்பாங்க. சோ அதுக்கு பின்னாடி தான் படிக்கக்கூடியவங்களாவும் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அப்ப கொண்டு வர்றது கஷ்டம். அப்பனா என்ன பண்ணணும்? இப்ப நீங்க வந்து அரசு கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ ஏதாவது சிறப்பா பெண்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது அப்ப பேரண்ட் என்ன நினைப்பாங்க? அப்ப நம்மளுடைய பெண்ணு படிக்க போச்சுன்னா ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு ஊதியம் கிடைக்குது, ஒரு தொகை கிடைக்குது அந்த பெண் படிக்கிறதுனால. ஆனா இந்த தொகை கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களை படிக்க வைக்கணும் தான் நோக்கம். அப்ப அப்படி இந்த தொகை கொடுக்க இந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? படிக்கிறதுக்கு உள்ள வருவாங்க. அதுக்காகத்தான் இந்த ஸ்கீம் திட்டம். அதைத்தான் வந்து எப்ப சொல்லிட்டாங்க?
82ல ஹண்டர் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப பெண் கல்வியை ஊக்குவிக்க சிறப்பு திட்டங்கள், பஸ் பாஸ் கொடுக்கறது, இதெல்லாம் என்னது சிறப்பு திட்டம் தான். அடுத்து பெண் கல்விக்கான தனிப்பட்ட பள்ளிகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு. நீங்க வந்து இப்போ லேட்டஸ்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஒரு பதிவுல நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல பெண்களுக்கு பள்ளி இல்ல அப்படின்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கு. ஆனா அதனுடைய குறிப்பிட்ட சரௌண்டிங்ல வந்து பெண்ணுக்கான கல்வி கொடுக்கக்கூடிய கல்லூரி கிடையாது அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து 10% பெண்களை நீங்க அட்மிஷன் போடலாம். ஆண்கள் கல்லூரியில 10% பெண்கள் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். அப்ப பெண் கல்வி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட பள்ளிகள் அமைக்கணும். ஏன்னா சில பேர் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து தனியா ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பெண் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அப்படி ஒரு பள்ளியை நம்ம தொடங்கணும், அப்படி ஒரு கல்லூரிகளை தொடங்கணும்ன்றத அவங்க சொல்றது. அடுத்து தொழில்நுட்ப கல்வி. அப்பவே டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்லிட்டாங்க. 882ல டெக்னிக்கல் எஜுகேஷனை பத்தி பேசிட்டாங்க. அப்ப தொழில்நுட்பம் மற்றும் கைத்தொழில் சார்ந்த கிராஃப்ட் எஜுகேஷன் இருக்கு பத்தியா, அந்த தொழிற்கல்வி சார்ந்த கல்வியை ஊக்குவிக்க சீரான திட்டங்களை உருவாக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மதமற்ற கல்வி, அதாவது செக்யூரல் எஜுகேஷன் அப்படின்றது. மதக்கல்வி நீங்க வந்து கல்வி நிலையங்களை போதிக்க கூடாது. அப்படி போதிச்சு அப்படின்னா அந்த பள்ளிகளுக்கு வந்து அரசு வந்து மானியம் கொடுக்காதியா, அரசு வந்து நிதி உதவி செய்யாதியா அப்படின்றத தெளிவாவே இந்த கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பள்ளிகளில் மத அடிப்படையான கல்வியை குறைத்தல், ஆனா மதச்சார்பற்ற மற்றும் சிறப்பான கல்வி முறையை உருவாக்குதல் அப்படின்றது, மதச்சார்பற்ற மற்றும் சிறப்பான கல்வி முறையை உருவாக்குதல் அப்படின்னு இவங்க ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனா லேட்டஸ்டா நான் ஒரு பதிவுல வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா கல்வியை வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து தெர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன், எனி டிஸ்பார்டிஸ், பாகுபாடு இல்லாம ஆண்கள் பெண்கள், இந்த ஜாதி சேர்ந்தவங்க அந்த ஜாதி, இந்த மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த மொழியை சேர்ந்தவங்க அந்த மொழியை சேர்ந்தவங்க அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாம கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்லும்போது அங்க வந்து ஒரு மைனாரிட்டி ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கு அவங்க கல்வி நிலையங்களை தொடங்கி நடத்துவதற்கு அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் சொல்லுவாங்க. அப்ப அங்க ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வரும்போது அங்க செயல்படுத்தணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கமிட்டி வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதக்கல்வியை நீங்க போதிக்காதீங்க, போதிக்க கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாவே சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த இடத்துல வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நான் ரெண்டையும் வந்து கார்லேட்டர் பண்ணி சொல்றேன். அடுத்து நிதி மேலாண்மை. நிதி மேலாண்மை அப்படின்னா எந்த ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கினாலும் அதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் வந்து பணம் இருக்கும். அப்ப பள்ளிகள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு நிதி உதவிகளை பெருக்க அரசு வந்து பொருளாதார திட்டங்களை அதற்கேற்றாப்புல வந்து பொருளாதார திட்டங்களை வந்து எக்கனாமிக்கல் பிளான்ஸை வந்து அரசு வந்து வழிநடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு முக்கியமான பரிந்துரைகள். எல்லா பரிந்துரைகளும் சொல்லியாச்சு. யாருடைய அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிஷனுடைய அறிக்கை. ஆனா ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இது ஏற்கனவே ஒரு பதிவுலையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கூட நம்ம திரும்பவும் நான் சொல்லிடுறேன். ஆரம்ப கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹண்டர் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்மொழியில நீங்க போதீங்க அல்லது இந்திய மொழியில் பயிற்றுவித்தல். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மொழியில பயிற்றுவீங்க. ஆனா குறிப்பா வந்து தாய்மொழி அப்படின்றத அவங்க உங்களுடைய மதர் டங்ல நீங்க போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஆரம்ப கல்வி மக்களுடைய பொது வாழ்விற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்க ஆரம்ப கல்வி அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அந்த அறிக்கை வந்து உட்சரிக்கை வந்து 3 விஷயங்களை தவறியிருக்காங்க. எனது கிராமப்புற மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, அதே மாதிரிக்கு வந்து அடித்தட்டு பொது மக்களுக்கான கல்வியை வந்து வாய்ப்பு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த அறிக்கையில சொல்றாங்க. ஏன்னா உள்ள நிலைமைக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப பொது வாழ்விற்கு பயன்படக்கூடியதாக தான் ஆரம்ப கல்வி இருக்கணும். பொது வாழ்வுனா என்ன? ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிறோம் அப்படின்னா 3 விஷயம் நமக்கு தேவை. 3 R's சொல்லுவாங்க. ரீடிங், ரைட்டிங், அதே மாதிரி வந்து அரித்தமெட்டிக்ஸ் அப்படின்றது. சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ். ஒரு சாதாரண ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடையில வந்து கால்குலேஷன் தெரியணும். கூட்டல் போய் இப்போ ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா 5 ரூபா போக மீது 5 ரூபா கொடுக்கணும்ன்ற அந்த பேசிக் கான்செப்ட் தெரியும். அதுதான் வந்து பொது வாழ்விற்கு பயன்படக்கூடிய கல்வி. அப்ப அது எங்க கிடைக்கணும்? ஆரம்ப கல்வி. வாசிக்க தெரியணும், சும்மா எழுத தெரியணும், கையெழுத்து போட தெரியணும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். அடுத்த ஆசிரியருக்கு நன்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அப்ப ஆரம்ப கல்வியில ஆசிரியருக்கு நன்கு பயிற்சி அளித்தா பயிற்சி பெற்ற ஆசிரியரை வச்சுதான் நீங்க பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இக்குழுவின் அறிக்கையில் நாடெங்கிலும் ஆரம்ப கல்வி வருது. ஆனா ஆரம்ப கல்வியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு வைத்த கமிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹண்டர் கமிஷன் தான் மிக முக்கியமான பங்கு. ஏன்னா ஆரம்ப கல்விக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாட்டிற்கு உரிய கல்வி அல்லது பாடசாலை கல்வியை பரிந்துரைத்தது. என்ன கல்வி அல்லது அதனுடைய பாடசாலை வந்து என்ன கல்வி அப்படின்றத பரிந்துரை செய்ய இந்த கமிட்டி பண்ணியிருக்காங்க ஆரம்ப கல்வியில. அடுத்து பார்த்தோம்னா இடைநிலை கல்விக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை கல்வியை நிரப்புவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் திறமை மற்றும் தகுதி உடைய, அதாவது காம்பிடன்ஸ், நல்ல தகுதி உடையவங்களை தான், அது குறிப்பா இந்தியர்களை தான் நியமிச்சிருக்காங்க. இடைநிலை கல்வியை வந்து நிர்வகிப்பதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு, கோஆர்டினேட் பண்றதுக்கு யாரை நியமிச்சிருக்காங்க?
தகுதி மற்றும் திறமையுடைய குவாலிட்டி இருக்கும், அவங்கள்ட்ட குவாலிபிகேஷன் இருக்கணும், பிளஸ் வந்து காம்பிடன்சி இருக்கணும், திறமை இருக்கணும். இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இந்தியரை தான் அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. அப்படி நியமிக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை பண்ணாங்க. அடுத்து, மக்களால் கல்வி நிறுவனங்கள் நடத்த முடியாத இடங்களே அரசு பள்ளியை தொடங்கி நடத்தலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து மக்களால கல்வியாக்கி தொடங்க முடியல, பிரைவேட் ஸ்கூல்ஸ் தொடங்க முடியல அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், அரசு வந்து போய் முன் வந்து நீங்க கல்வி நிலையங்களை தொடருங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து, இடைநிலை கல்வியில் ஆங்கில வழி கல்வியை இக்குழு பரிந்துரை. அப்ப இடைநிலை கல்வி உயர்நிலை கல்வி வரும்போது ஆங்கில கல்வியையே இந்த குழு பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, உயர்கல்வி அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட கல்வி மேற்பார்வையாளர்களாக இந்தியை நியமித்தல். இடைநிலை கல்வியிலையும் சரி, அங்கேயே கோஆர்டினேட்டருக்கு சொன்னாங்க, அதே மாதிரிக்கு வந்து நிர்வாகி அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுக்குமே அவங்க வந்து இந்தியரை தான் சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் மாவட்ட கல்வி மேற்பார்வை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கல்வியை மேற்பார்வை மாவட்ட கல்வி அலுவலர் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இதை வந்து அந்த காலகட்டத்திலே அண்டர் கமிஷன்ஸ் வந்து இந்தியரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை. இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து இன்சென்டிவ்ஸ் நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இப்ப ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா அப்பவே வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஹண்டர் கமிஷன் சொல்லிட்டாங்க. நீங்க உயர்கல்விக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க, அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரியா? அப்புறம் பெண் கல்விக்கு தேவையான முழு வளர்ச்சியையும் அல்லது மற்றும் விரிவாக்கத்தையும் இக்குழு கூறியுள்ளது. பெண்களுடைய கல்விக்கு தேவையான அதை கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அதை முழுமையா எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வந்து செய்யணும் அப்படின்றது இந்த குழு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, இஸ்லாமிய கல்விக் கொள்கையை மேம்படுத்த முயற்சி இருக்க இக்குழு பண்ணு. இவங்க வந்து குறிப்பா வந்து இஸ்லாமிய கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அவங்க, ஏன்னா அந்த மக்கள் அவங்களுடைய கல்வியை பயிலணும் அப்படின்றத அவங்க தெளிவா வந்து இந்த கமிட்டி சொல்லிட்டாங்க. அப்ப இஸ்லாமிய கல்விக் கொள்கையை மேம்படுத்த முயற்சி எடுக்க இக்குழு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பின்தங்கிய ஆதிவாசி மக்கள், மலைவாழ் மக்களுக்கான கல்வி அளித்தல். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அப்படின்றதுல யாரெல்லாம் வர்றாங்க, பின்தங்கிய இதுல வரும்போது வந்து செட்ரூல் ட்ரைபல் மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள், இவங்கெல்லாம் வந்து பின்தங்கிய மக்கள், அவங்களுக்கான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத இந்த குழு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்து, பொது கல்வியில் எந்த ஒரு மத கல்வியையும் கொடுத்தல் கூடாது. அதாவது ஜென்ரல், நீங்க வந்து ஸ்பெஷல், இப்ப இஸ்லாமிய கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி கல்வி நிலையம், கிறிஸ்டியானிட்டி கல்வி நிலையத்தை கொடுக்குறாங்களா அவங்களுக்கு தனி கல்வி நிலையம். இப்ப இவங்க அரபிக் படிப்பாங்க, அப்ப அரபிக்கெல்லாம் தனி ஒரு ஸ்கூல்ஸ் அவங்க நடத்துவாங்க, அரபிக் கல்லூரி நடத்துவாங்க, அரபிக் பள்ளி நடத்துவாங்க, அதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஆனா பொது கல்வியில எந்த ஒரு மத கல்வியையும் நீங்க என்ன சொல்றாங்கன்னா பொது கல்வி, ஜென்ரல் எஜுகேஷன் கொண்டாந்து கல்வியை கொடுக்காது. இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா 6 to 10 வரைக்கும் படிக்கக்கூடிய, 11, 12 படிக்க, இந்த இடத்துல வந்து நீங்க எதை கொண்டு வந்துடக்கூடாது, மத கல்வியை போதிக்க கூடாது, ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஏன்னா இந்திய குடிமகன் வந்து ஒருத்தன் வந்து நான் என்னுடைய மதம் சார்ந்த கல்வி நான் படிக்கணும்னு நினைக்கிறான், இந்துஸ் படிக்கணும்னு நினைக்கிறான், புத்திசம் படிக்கணும்னு நினைக்கிறான், இஸ்லாமிய படிக்கணும்னு நினைக்கிறான், இல்ல வந்து கிறிஸ்டியானிட்டி படிக்கணும்னு நினைக்கிறான்னா அது அவனுடைய விருப்பம். அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை தொடங்கி அது மூலமா நீங்க கல்வியை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனாலதான் நிறைய பார்த்தோன்னா இந்த மிஷினரி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க அந்த கரெக்டா அவங்களுடைய மதம் சார்ந்த அந்த போதகர்கள் உருவாக்குவதற்கு அதுக்கான சிறப்பு பள்ளிகளை அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இஸ்லாம்லயும் அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு அரபிக் பள்ளிகள் அப்படி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்துவிசத்தையும் பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு சில சிறப்பான அந்த உபநிஷங்களை போதிக்கக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து தனி அனுமதி. ஆனா பொதுக்கல்வியில நீங்க எந்த வகையிலையும் மதத்தை கொண்டு வரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க அப்பல இருந்தே. அப்படி ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து மதக்கல்வி முறையை ஆதரிக்குது, அது மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அரசு மானியம், அதாவது மானியம்னா நிதியுதவி, அப்படி அளிக்கக்கூடாது அப்படின்றத இந்த கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அரசு. இப்ப இதனுடைய என்டையர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப என்டையர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா முதல்ல பிரைமரி எஜுகேஷன் தான், அதுவும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கான கல்வி அதான் ஃபர்ஸ்ட் சொல்லி அண்டர் கமிஷன் மூலம் கிராமப்புற கல்வி மற்றும் பெண்களுக்கான கல்வி மீதமான முக்கியத்துவம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது இதோட முக்கியத்துவம். இப்ப கன்சால்டேட் நான் சொல்றேன். அடுத்து வந்து 1854 உட்ஸ் டிஸ்பேட்ச் அறிக்கையினுடைய நீட்சி மற்றும் மேம்பாடு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான், அதனுடைய மேம்பாடு என்ற வகையில் முக்கியமாக இது விளங்கியிருக்கு. அவங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க, இப்ப பிரைமரிக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த விளைவுகளை ஆராய்ச்சி செயல்படுத்திருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் அடிப்படை மற்றும் இரண்டாம் நிலை கல்வியினுடைய அடித்தளத்தை அமைப்பு நல்லா கவனிச்சுங்க. அதாவது வந்து பவுண்டேஷன் இல்லாம நீங்க ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா, ஒரு 10 அடுக்கு கட்ட போறோம் அப்படின்னா, நீங்க 10 அடுக்குக்கு தேவையான பவுண்டேஷன்ஸ் வந்து பில்லர் இங்க கீழே பவுண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் மேல கட்டடத்தை ஏற்ற முடியும், இல்லைன்னா கட்டணம் ஏற்ற முடியாது. அது மாதிரி வந்து அடிப்படை கல்வி சரியா இல்லை அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த கல்விக்கு வரும்போது அதனுடைய தரம் என்பது இருக்காது. அப்ப இந்தியாவுல அமைக்கப்பட்ட கமிட்டியிலே அடித்தளம், அதாவது பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை மற்றும் இரண்டாம் நிலை கல்வி, அதாவது இடைநிலை கல்வின்னு வச்சு, இரண்டாம் நிலை கல்வினா இடைநிலை கல்வி. அப்ப பிரைமரி தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியினுடைய அடித்தளம் அப்படின்றது நம்மளுக்கு இந்தியாவில் அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது எந்த கமிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா
அண்டர் கமிஷன் தான். அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வரோம். அந்த முறையைத்தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, அடுத்து வந்து உயர்கல்வி அப்படின்னு நம்ம பின்பற்றிட்டு வரோம். சோ இந்த அடித்தளத்தை அமைச்சது இந்த கமிட்டி. இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் பாயிண்ட். அடுத்து ஹண்டர் கமிஷனால என்னென்ன தாக்கம் நடந்திருக்கு, அதனால என்னென்ன தாக்கங்கள், என்னென்ன விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா 1882லயே இந்த கமிட்டி அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன விளைவுகள் பின்னாடி வந்திருக்கு ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கல்வி வளங்களில் அரசு மற்றும் தனியார் முறைமை இடையே சரியான பங்கீடு செய்யும் வகையில வழிவகை செய்யணும்னு சொன்னாங்க. என்ன பங்கீடு என்னன்னா, இந்த இடத்துல என்ன அவங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி அது கிடையாது. நீங்க கல்வியை நீங்க வந்து ஒரு அரசு பள்ளி இல்ல தனியார் பள்ளி செயல்படுத்துறீங்க. அரசு பள்ளிக்கு பிரச்சனை கிடையாது, எல்லா செலவினங்களையும் அவங்களே அரசே பார்த்துருவாங்க. தனியாருக்கு வந்து ஒரு ஸ்கூல் தொடங்கி நடத்துறாங்க அப்படின்னா, அப்ப டீச்சர்ஸ்க்கான ஊதியத்தை நீங்க கொடுப்பீங்களா, நீங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுப்பீங்க, நான் என்ன செயல்படுத்தும், எங்களுடைய தனியார் நிர்வாகம் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப நிர்வாகம் வந்து நான் தான் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு, நான் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி நான் தான் போட முடியும், அரசு தலையிட முடியாது. தனியார்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ல வந்து சமீப காலங்களில் வந்து நிறைய தலையீடுகள் இருக்கலாம். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல போடும்போது, மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல போடும்போதெல்லாம் அவங்க வந்து நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்கூல்ல வந்து அவங்க ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியில ஏதாவது ரெசல்யூஷன் போட்டாங்க அப்படின்னா, அந்த ரெசல்யூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நிற்கும். அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கக்கூடியது அவங்களுக்கு, மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்குலாம். மொழி மைனாரிட்டி அப்படின்றது மொழியில மைனாரிட்டிஸ் கமிட்டிஸ் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய அந்த மைனாரிட்டிஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ். அப்ப அதனுடைய பங்கீட்டை நீங்க சரியா செய்யுங்க அப்படின்றது அண்டர் கமிஷனுடைய தாக்கத்துல நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பெண்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு கல்வி நெருக்கமாக்கப்பட்டது. இவங்களுக்கு பெண் கல்வியும் சரி, கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த சொன்னதுனால அதனுடைய அடிப்படையில கல்வி வந்து அவங்களுக்கு போய் ஈஸியா கிடைச்சிருக்கு. அக்சஸ் பண்ற அளவுல அவங்களுக்கு இருந்திருக்கு. நெருக்கம்னா என்னது, க்ளோஸா இருந்திருக்கு. இந்திய கல்வி அமைப்பினுடைய அடித்தளங்களை அமைக்க முக்கிய முயற்சியாக இதனை வரலாற்றில் நினைவுறுத்திட்டார்கள். நம்மளுடைய அடித்தளம் அப்படின்னா எந்த அடித்தளம்ன்றது வந்து பிரைமரி தான், தொடக்க கல்வி தான். தொடக்க கல்வி இடைநிலை கல்விக்கான அடித்தளம் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது எந்த கமிஷனுடைய அறிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹண்டர் கமிஷன் அறிக்கை தான். ஏன்னா உட்சரிக்கை கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, பிரைமரிக்கும் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் தரல. ஆனா மறுபடியும் ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஆரம்ப கல்வி வந்து இந்தியாவில மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் இதை வந்து பேஸ், அடித்தளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த அளவுல நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். அடுத்த ஒரு பதிவுல நம்ம இது தொடர்புடைய வேறொரு கமிட்டியினுடைய செயல்பாடுகள் குறித்து நம்ம பதிவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம்.